இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட பெனாயாவின் வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்கிறதான ஒரு காரியம் பெனாயாவினுடைய உண்மை. தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன் அரசாட்சியை பிடித்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சாலமோனை குறித்திருந்தார், சாலமோனை நியமித்திருந்தார், சாலமோனை கர்த்தர் ராஜாவாக மாற்றியிருந்தார். தாவீதுக்கு ஊழியம் செய்த பெனாயா இப்பொழுது சாலமோனுக்கும் அவர் ஊழியம் செய்கிறவராய் கூட மாற்றப்படுகிறார். இந்த பெனாயா ஒரு படை தலைவராய் கூட காணப்படுகிறார். ராஜாவோடு கூட மிக நெருங்கியிருந்த ஒருவராய் கூட காணப்படுகிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்க. அதாவது ஒருவேளை சாலமோன் வயதுல சிறியவராய் இருந்தாலும் சாலமோன் ஒரு ராஜா என்பது நிமித்தமாக அவருடைய கட்டளைகள் ஒவ்வொன்றிற்கும் பெனாயா கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றுகிறவராய் கூட காணப்படுகிறார். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 30வது வசனத்துல பார்க்கிறோம். பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து, வெளியே வா என்று ராஜா சொல்கிறார் என்றார். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றார். ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய், யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொன்னான். சாலமோன் பெனாயாவுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறார். நீ போய் யோவாவை பார்த்து சந்தித்து கொண்டு வா என்கிறார். யோவாப் சாலமோனுடைய பேச்சை கேட்காமல் போனது நிமித்தமாக, ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் நிமித்தமாக இப்பொழுது யோவாபின் மேல் சாலமோனுக்கு கடும் கோபம் வருகிறது. எனவே அதற்கு டெலிகேட் பண்றதுக்காக பிரதானியாக இந்த பெனாயாவை சாலமோன் அனுப்புவதை பார்க்க பெனாயா போகிறார். ராஜா சொற்படி அவர் செய்கிறார். அவன் கேட்கிறான், மறு உத்தரவு கொடுக்கிறார். இந்த மறு உத்தரவு இந்த சாலமோன் இடத்துல பெனாயா சொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக என்ன நடக்கிறது? 2வது அதிகாரம் 34வது வசனம் 31வது வசனம். அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமாய் யோவாப் முகாந்திரமில்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு என்று இப்பொழுது ஒரு கட்டளை வருகிறது. யோவாபை கொலை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளை. யோவாப் பெனாயா எல்லாம் ஒன்றாக இருந்தவர்கள். ஆனால் இந்த பெனாயாவுடைய உண்மையை பாருங்கள். ராஜா கொடுத்த கட்டளைக்கு எப்படியாக கீழ்ப்படிய வேண்டும் என்பது நிமித்தமாக இந்த பெனாயா அவன் சொன்னபடியே செய்கிறதை கூட நாம் பார்க்கிறோம். 34வது வசனத்தில் கூட வாசிக்கிறோம். அப்படியே யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்திரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான். சிந்தித்து பாருங்கள். பெனாயாவுடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய கண்ணுக்கு கொடுக்கப்பட்டதான வேலையில அவன் உண்மை உள்ளவனாய் கூட காணப்படுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 2 விதமான காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது ஒன்று பொறுப்பு, 2வது அழைப்பு. பொறுப்பிலும் நாம் உண்மையா இருக்க வேண்டும், அழைப்பிலும் உண்மையா இருக்க வேண்டும். பெனாயாவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அவன் படைத்தலைவனா இருக்க வேண்டும். அவன் ராஜாவினுடைய காரியங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு அழைப்பு. இப்பொழுது பெனாயாவுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ராஜாவுக்கு எதிராக வருகிறவர்களை அவன் சந்தித்து ஒன்று அவர்களை கொன்று போட வேண்டும் என்கிறதான ஒரு பொறுப்பு. இந்த 2 பொறுப்புலையும் இந்த அழைப்பிலையும் பெனாயா நிலைத்திருந்ததை கூட பார்க்கிறோம். அது உண்மையா இருந்தவனை கூட நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவன் யோசித்திருக்கலாம், எனக்கு தான் இவ்வளவு வல்லமை இருக்கிறதே, நான் ஏன் இந்த சாலமோன் தானே, சின்ன பையன் தானே, நான் ஏன் இவன் சொல்படியெல்லாம் நான் கேட்க வேண்டும், இவன் சொல்வதில் நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? ஒருவேளை யோவாபை பெனாயா தப்பிக்க விட்டிருக்கலாம், இல்ல வேற என்ன செய்திருக்கலாம். பெனாயா தனக்கு முன்பு தன்னைத்தான் அவன் உயர்த்தி இருக்கலாம். ஆனால் எதையும் இந்த பெனாயா செய்யாமல் ஒரு உண்மை, அவனுடைய வேலையில ஒரு உண்மையை அவன் கடைபிடித்ததை நாம் பார்க்கிறோம். வேலையில அவன் உண்மையா இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல அவன் உண்மையா இருக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை ஆலயத்துல உங்களுக்கு ஏதாவது பொறுப்புகள் கொடுத்துருக்காங்கல்ல, அழைப்பு வேற, பொறுப்பு வேற. அழைப்பு 5 விதமான ஊழியங்களின் அழைப்பு இருக்கிறது. ஆண்டவர் ஒருவேளை அதை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இல்ல ஆலயத்துல ஒரு சின்ன பொறுப்பை கொடுத்துருக்கலாம். ஒரு சாதாரணமா வந்த உடனே ஆலயத்தில் உள்ள ஜன்னல்கள்லாம் திறந்து விடக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கலாம். அந்த பொறுப்பு
பொறுப்பை நீங்கள் சரியாய் செய்கிறீர்கள். ஒரு நாள் ஒருவேளை அந்த ஜன்னல் நீங்க பூட்டாமல் சென்று விட்டீர்களானால் அதில் நாம் தவறுகிறவர்களாய் கூட இருக்க, அதை கூட கர்த்தர் பார்க்கிறான். இல்ல ஒருவேளை உங்களுக்கு ஆலயத்தினுடைய சம்பாத்தியங்களை இல்ல பொருட்களை இல்ல பணங்களை பராமரிப்பதற்கேற்ற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, பொருளாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அப்ப அதை சரியாக செய்கிறீர்களா யோசித்து பார்க்கணும். இல்ல ஆலயத்திற்குரிய நடைமுறைகளை சரியாக நடப்பதற்கு செயலாளர் போன்றதான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல நீங்க பெண்கள் சங்கத்துல பொறுப்பாளர்களா இருக்கலாம், இல்ல ஒரு ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், சிறுவர் சங்கம், எப்படிப்பட்டதான ஊழியங்களா இருந்தாலும், சின்ன ஊழியமா இருந்தாலும் அதற்கென்று நீங்கள் எவ்வளவு நேரம் எடுத்து அதை எவ்வளவு ஆயத்தம் செய்து அதை நீங்க எப்படி நேர்மையாய் உண்மையாய் செய்கிறீர்கள் சிந்தித்து பாருங்க. ஒருவேளை அன்னைக்கு ஆலயத்துல உங்களுக்கு ஒரு பாடலை நீங்கள் நடத்த வேண்டும், இல்ல ஒரு ஜபத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கலாம். ஜபந்தானே, நான் போய் கூப்பிட்டு ஆண்டவர் இறங்க மாட்டாரா, இப்படியெல்லாம் போகக்கூடாது. அதற்கு முன்பாக நீங்க தனியாக எவ்வளவு நேரம் ஜபித்து கொண்டு ஒரு ஆயத்தத்தோடு செல்கிறீர்கள் சிந்தித்து பாருங்க. பெனாயா கொடுக்கப்பட்ட கட்டளையில கீழ்ப்படிந்து உண்மையாய் நடந்தான். ஒரு அங்கும் பிசகுல இங்கும் பிசகுல சரியாக நடந்ததை நிமித்தமாக ராஜாவின் பார்வையில அவன் பெயர் பெற்றவனாய் கூட காணப்பட்டான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல ஒரு ஊழியக்காரனை குறித்து பார்க்கிறோம். 25வது அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உண்மையும் மொத்தமான ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்கிறார். அப்ப இன்னைக்கு கொஞ்சத்துல உண்மையா இருக்க ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன பொறுப்புகள்ல கூட உண்மையா இருக்கும்படியா கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம இதுல தவறுகளா இருக்கிறோம். இந்த கொஞ்சத்துல உண்மை நம்ம இடத்துல காணப்படவில்லை. கொஞ்சத்துல நாம் உண்மையா இல்லாததுனால இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் இழந்து போகிறவராய் கூட காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சற்று யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலும் அழைப்பிலும் நாம் சரியாக இருக்கிறோம். அழைப்பு, ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கலாம், ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு என்று சொல்லி நியமித்திருக்கலாம். அந்த காரியங்களை கேட்காதபடிக்கு உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நான் எப்படியாக வர வேண்டும், எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் என்ன, அதை எனக்கு சரியாக காட்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சரியான நேரத்தில் நமக்கு ஓடி ஒன்று அவர் உதவி செய்கிறவராய் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மை நாமே ஆண்டவருக்கு சொல்லி அர்ப்பணிப்போம். கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையா இருப்போம். ஆண்டவருடைய நாமத்தினால் அங்கீகரிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்து நம்ம வழி நடத்துவாராக. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளை நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே, பெனாயாவுடைய உண்மையை குறித்து நாங்கள் தியானித்தோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல, வேலைகள்ல, அப்பா அழைப்புல பெனாயா நிலைத்திருந்ததையும் உண்மையா இருந்ததையும் நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சுவாமி இதே போல நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல உண்மையாய் உத்தமமாய் அழைப்புல நிலைத்திருக்க ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விசை அதாவே நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து ஒரு விசைக்காக அழைப்புல எங்களை நிலைத்திருக்க செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.